26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏதோ ஒரு ஜென்மத்தில் மதுரையில் நான் ஒரு ஜமீன்தார் மாதிரி இருந்தேன். எனக்கு கீழே இருக்கிற வேலை பண்ணுறவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினேன். கடைசியில் நானே கஷ்டப்பட்டு அதை இப்போ ரிக்ரெட் பண்ணி பூஜை எல்லாம் செஞ்சு, அதனால தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் ஓரளவு நல்ல ஜென்மம் கிடைச்சிருக்கு. அண்ட் இங்கே வரத்துக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, எல்லா தகவலும் எங்ககிட்டயே கேட்டு நீங்க வாங்கிட்டு கடைசியில பலன் சொல்றோமே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. அதனாலதான் நானே சொல்லிட்டேன், எனக்கு எதுவும் சொல்லாதீங்க, திரும்ப அந்த விவரம் வரும்போது உங்களுக்கும் சுவாரஸ்யம் இருக்காது, நம்பிக்கை வராது. படிச்சு நம்ம புரியவே முடியாது அந்த எழுத்தை. ரொம்ப அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். இப்போ ஜான் அப்படின்னா முழத்தில் பாதி. சார் இவ்வளவு சூட்சமங்கள் இவ்வளவு இருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து இந்த எழுத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நிறைய மாற்று பேராகவும் வரும். ஜாப்பனீஸ் ஜேர்னலிஸ்ட் அவர். அப்போ அவங்களுடைய மனைவி வந்து நம்மகிட்ட பார்க்குறாங்க, உங்களுடைய கணவர் வந்து தீவிரவாதிகளால் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சொன்ன உடனேவே அவங்களுக்கு பெரிய உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்போ தான் நாம் இன்னொரு ஆருடம் ஒன்று எடுத்து பார்த்து, இல்லை ஒரு உயிரோட இருக்கார் திரும்பி வந்துடுவார்னு சொல்கிறதுங்கிறது வந்து, அகத்தியர் வந்து ஓலையில் சொல்லியிருக்காரு, அதை நான் படித்து சொல்கிறேன். ஆனால் எனக்கே ஒரு நிமிஷம் அதில் போன ஜென்மத்தில் பிறந்தது இங்கே தான், பாவம் பண்ணது இங்கே தான், அப்போ அதுக்கு பரிகாரத்தை இங்கே தானே தேடணும். எங்கே தொலைச்சோமோ அங்கே தானே போய் தேடணும். உங்கள் ஓலையை நாங்கள் கண்டுபிடிச்ச பிற்பாடு பெரியவங்க வந்து அந்த ஓலையை பார்த்து படிப்பாங்க. அந்த படிக்க அந்த நோட் புக்கில் காப்பி எடுக்கணும்ல, உங்களுக்கு அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு அந்த ஓலையில் உள்ள விவரங்களை அப்படியே நாங்கள் உங்களுக்கு காப்பி எடுத்து கொடுத்துருவோம், உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். நம்ம சொல்ல போனால் இது வந்து நாங்கள் நாடி ஜோதிடருங்கிறத விட நாடி ரீடருங்கிறது கரெக்டாக இருக்கும். எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து ஒன்று இருக்குது, பரவலாக உள்ளது தான் இது. நீங்கள் கேட்கலன்னா கூட நானே சொல்லிடுறேன். நம்மக்கிட்டேருந்து கேட்டுக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்றீங்கன்னு வச்சிங்க, உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாத்தையுமே, டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே எனக்கு எழுதிய கொடுத்தா கூட அந்த ஓலையில் அது இருக்கணும்ல. ஏன்னா அந்த ஓலை கிடைச்ச பிற்பாடு உங்கள் பேரை நீங்கள் அதில் படித்து பார்க்கலாம் இல்லையா, உங்கள் பேரை படித்து பார்க்கலாம். என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன விவரம் வேணுமோ அதை நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். அதுதான் பகுத்தறிஞ்சு பார்க்கணுங்கிறது. நிறைய மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, அதான் என் பேர் என்னன்றதையும் கேட்டீங்க, எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டீங்க, அம்மா பேர் என்னன்னு கேட்டுட்டீங்க, எல்லா தகவலும் எங்ககிட்டயே கேட்டு நீங்கள் வாங்கிட்டு கடைசியில் பலன் சொல்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. அதனால தான் நானே சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கலனாலும் இது நானாக சொல்ல வந்த காரணம், நீங்கள் மொத்தமாக எல்லா விவரத்தையும் நான் என்ன கேட்குறது, நீங்களே எனக்கு எழுதி கொடுத்துட்டா கூட நான் முதல்லே சொல்லிட்டேன், எனக்கு எதுவும் சொல்லாதீங்க. அது அவ்வளோ வந்து திரும்ப அந்த விவரம் வரும்போது உங்களுக்கும் சுவாரஸ்யம் இருக்காது, நம்பிக்கை வராது. நிச்சயமாக சார் இல்லையா. இப்போ நம்ம அதை பார்த்து முடித்த பிற்பாடு நீங்கள் இந்த கோயில்களுக்கெலாம் போங்க, இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது மேலே ஒரு நம்பிக்கை வராது. டாக்டர்கிட்டே நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்குறோம். 4 விஷயத்தை நம்ம சொன்னோம்னா ஒரு விஷயம் அவராக சொல்லணும்னு இருக்குது. உனக்கு இப்படி பண்ணியிருக்குமே, தலையை வலிச்சிருக்குமே, சரியாக தூக்கம் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும். அப்படி ஒரு பாயிண்ட் வரும்போது தான் நமக்கே நல்ல டாக்டர் தான் இவர். இல்லை நானே வந்து டாக்டர்ஸ்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இப்போ நான் வரேன்னா, நான் என்னை பார்த்த உடனே நான் 2 வார்த்தை சொல்ல ஆரம்பித்த உடனே நீங்கள் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுறீங்க மருந்து. உங்களுக்கு உள்ள அனுபவத்தில், எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எழுதிடுறீங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் எனக்கு என்ன அதில் குழப்பம் வருதுன்னா, நான் சொன்னதை வந்து முழுசாக டாக்டர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, டாக்டர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் முழுசாக என்னுடைய துன்பத்தை நான் சொல்லிட்டேனா, எனக்குள்ள நோயினுடைய அவஸ்தையை சொல்லிட்டேனா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு மருந்து எனக்கு எழுதி கொடுத்துருக்குறாரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கேட்டுக்கிட்டே எழுதுனா நல்லாயிருக்கும் டாக்டர்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதை வந்து எங்கே நமக்கு அது வந்து சந்தேகம் நிவர்த்தி ஆகுதுன்னா, நான் அதை எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறேன், அவர் கேட்பார், இல்லைன்னா நான் அவர்கிட்ட கேட்பேன் இது எதுக்கு எழுதியிருக்காருன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உன்னை வந்து வயிற்று வலின்னு போனியா, தலைவலின்னு போனியா அப்படின்னு சொல்லும்போது தான் கரெக்டாக தான் டாக்டர் எழுதியிருக்காரு. அப்போ எல்லாருமே அதை எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. அதாவது மருத்துவங்கிறது விஞ்ஞானம், அது ப்ரூஃப் பண்ணப்பட்டது. அதுலேயே இவ்வளவு சந்தேகத்துக்கு உட்படுத்துகிறாங்க இல்லையா. நான் சொல்லுவேன், நாங்கள் தாங்க சந்தேகத்துக்கு உள்ளவங்க, உங்களை ஏங்க எல்லாரும் சந்தேகப்படுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்குன்னு கூட நான் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறவங்கள்ட்ட நான் நகைச்சுவையாக கேட்குறது உண்டு. ஏன்னா எங்களுது எல்லாம் முற்றிலுமே சந்தேகத்துக்கு உட்பட்டது. விஞ்ஞானம் அப்படி கிடையாது, அப்படி தானே அறிவியல் சொல்லுது. அதனால்
அந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு எந்த விவரமும் நீங்கள் முன்கூட்டியே கொடுக்கக்கூடாது, நாங்கள் கேட்குறதும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. அது இப்போ இதில் ஒன்று நான் கேட்கலாமா? அதாவது அது படிக்கும்போது இதுதான் பேர் அப்படின்னு மாத்திரம் கேட்கறது இல்லை. அதில் உங்கள் பேரில் இந்த மாதிரி எழுத்து இருக்கா? ஸோ அதில் நான் இதுவரையிலும் ஒரு 50-60 பேர் கொண்டு வந்திருப்பேன். அதில் 2-3 பேர் அவளங்க கணக்கு போட்டது, கணக்கு தப்பு தான். இல்லை இந்த மாதிரி அந்த பேரோடைய இதெல்லாம் கரெக்டாக இது ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இதை அப்புறம் நான் இவர் சுதாகரையாக்கிட்ட கேட்டேன், அப்புறம் காமிச்சார். அதில் படித்து நான் புரியவே முடியாது. புரிஞ்சு அந்த எழுத்தை எனக்கு ரொம்ப அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு அயன் ஒரு மெட்டல் நிப்பால் தான் எழுதுவாங்க ரன்னிங் ஹேண்டில். ஸோ அது எப்படி அதை டீகோட் பண்ணுறாங்கிறது ஒரு அதிசயம். அது எனக்கு தமிழ் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா வராது. ஸோ அதை பற்றி சார்கிட்ட கேட்போம். அதை படிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இந்த புள்ளி எல்லாம் இருக்காது. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க சொல்லுங்கள். அதாவது நிறைய பேருக்கு வந்து பேராகவும் வருது, அவங்க பேராக எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனால் பேராக வரும்போது பேராக கேட்குறோம், இந்த மாதிரி உங்கள் பேர் என்னதான்னு சொல்லி. ஆனால் அவங்க எழுதி வச்சுருக்கிறத எழுத்தாக தான் எழுதி வச்சுருக்காங்க. சில பேருக்கு இந்த பேர் வந்து இந்த எழுத்தில் ஆரம்பிக்கும், இந்த எழுத்தில் முடியும் அப்படிங்கிறது அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ எழுதி வச்சு நம்ம எப்படி வேற எப்படி படிக்க முடியும்? அப்படிங்களா அது? ஆமாம். அந்த எழுத்தா இருக்கிறத எழுத்தா படிச்சு தான் ஆகணும், பேரா இருக்கிறத பேரா படிக்கிறோம். எழுதினதே அப்படிதான் எழுதிருக்காங்க, அப்படியே எழுதிருக்காங்க. ஏன்னா அது நன்றிங்க இது சொன்னீங்க. ஆமா, இல்ல அதுல இருக்கிறதே அப்படிதான் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு இல்ல, அதாவது எழுத்தாவும் இருக்கும், சில சமயத்துல மாற்று பேரா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இப்ப மீனாட்சி அப்படின்னு இருக்குன்னா நேரா மீனாட்சின்னு வராது, மதுரையில் உள்ள தேவி பேரு. அந்த மாதிரி காமாட்சின்னாக்க காஞ்சியில் உள்ள இது பேரு. இப்படியுமே குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. மாற்று பேராகவும் வரும். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஜான் அப்படின்னா முழத்தில் பாதி. சார் இவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு. இவ்வளவு இருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து இந்த எழுத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நிறைய மாற்று பேராகவும் வரும். ஹிண்ட் மாதிரி. ஆமா, மாற்று பேரா சொல்றது. இப்போ ஒருத்தருடைய லெஸ்லி ஒரு பேர், அது லெஸ்ஸியான்னு கேட்டார். ஆக்சுவலி லெஸ்லி சர்க்கும் லர்க்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஸோ அந்த கதையை நான் சொல்கிறேன். அது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க அதில் இருக்கிறது வந்துங்கம்மா பொயட்ரி லாங்குவேஜ், செய்யுள் பாடலாக இருக்கும், ஜாயின் லெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஜாயின் லெட்டர் ரன்னிங் லெட்டர் எழுதுறீங்க, இது தமிழில் அப்படி இருக்கும். அப்புறம் எந்த எழுத்துக்கும் புள்ளி இருக்காது. இப்போ புள்ளி இருந்தால் தான் இது இந்த வரிகள் இந்த இடத்துல அந்த வார்த்தை முடியுது, இந்த வரி இங்கே முடியுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த இது வந்து எல்லாமே புள்ளி வச்ச எழுத்தும் புள்ளி வைக்காத எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஆரம்பம் எது முடிவு எதுங்கிறதே தெரியாது. அப்படி இந்த ஜாயின் லெட்டராக வரும்போது இந்த நா லா இது எல்லாமே வந்து ரா, இப்போ இந்த ரா இருக்குது, எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் இருக்கும். அதை நம்ம மொத்தமான வார்த்தைகளாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பழக்கமான பேராக ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன், இப்போ சுப்பிரமணியன்னு ஒன்று இருக்குன்னாக்க அது கொஞ்சம் அப்படி ஒரு 2 எழுத்தை படிச்சுட்டாலே அது சுப்பிரமணியன் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது பழக்கமான பேர். இப்போ நம்ம வந்து வேறு மொழிக்காரங்க பேர் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பேர் எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கும், அது புள்ளி வச்சு படிக்கணுமா? இப்போ நமக்கு பழக்கமான பேராக இருந்தால் இப்போ கண்ணன் அப்படின்னு இருக்குன்னா அது கண்ணன் இருந்தால் கூட நான் கண்ணன்னு படிச்சிடுவேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பேர். இப்போ தெரியாத பேர் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், முந்தா நாள் கூட ஒன்று படித்தேன். அவங்க வந்து ஜெர்மன்காரங்க, அவங்களுடைய பேர் வந்து இப்போ டோரஸ்ன்னு இருக்குது, அதில் டோரா சூன்னு இருக்குது. இப்போ இதை வந்து நான் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச இப்போ இன்னொரு தடவை இதே பேர் வேறு யாருக்கா வந்தால் நான் டோரஸ்ன்னு சொல்லுவேன். ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அப்படி. ஆமாம், அப்படி இப்போ டொனால்டு ட்ரம்ப்னா எனக்கு தெரிஞ்சிருந்தா படிச்சிருவேன். டொனால்டுன்னு தெரிஞ்ச பேராக இருந்தால் எனக்கு தெரியும். இப்போ டொனால்டுன்னு வந்தால் இல்லுக்கு புள்ளி இல்லைனாலும் டொனால்டுன்னு நான் படிச்சிருவேன், தெரியாத காலத்தில் இல்லைங்களா? அப்போ அதன்படி அந்த இதை பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப தடுமாறி இந்த டோரஸ்ன்னு சொல்கிறதா முதல்ல வந்து சான்ஸ்கிரிட் எடுத்து இதில் வந்து அப்படியே வராது. இப்போ டோரஸ்னால் இஸ்ஸு போடணும், இதில் சூன்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஜானகின்னா சானகி அப்படின்னு இருக்கும். இப்போ அது பழக்கமான பேர், படிச்சிடலாம். இந்த இதை எப்படி படிக்கிறது? அப்போ நான் அப்படியே இது டோரஸ் சொல்லணுன்னா அந்த ஆள் டக்குன்னு அவர் டோரஸ்ன்னு கரெக்டாக அவர் பேர் தான், அவருடைய ஒய்ஃப் பேர் வச்சது அது சொல்லிட்டாரு. அது மாதிரி இது வந்து அந்த
அந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து பழக்கத்தில் படிக்கிறது. இதுக்கு வந்து ஏதோ தனியாக கல்லூரி பரம்பரையா கத்துக்கிட்ட கத்துக்கிட்டு விஷயங்கள் வர்றது. தானே தவிர ஆமா. இதுக்குன்னு நீங்க தனியா ஆமாம் எதுவும் படிக்கல. ஆமாம் ஆமாம். நான் என்னுடைய அண்ணார் வந்து சுவாமி சதாசிவம்னு வைத்தீஸ்வரம் கோயிலில் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். இப்போ நான் கற்றுக்கணுன்னு போகிறோம், என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் ஓலையை நாங்கள் கண்டுபிடிச்ச பிற்பாடு அந்த ஓலையில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் ஒரு நோட் புக்கில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க வந்து அந்த ஓலையை பார்த்து படிப்பாங்க. அந்த படிக்க அந்த நோட் புக்கில் காப்பி எடுக்கணும்ல, உங்களுக்கு அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு அந்த ஓலையில் உள்ள விவரங்களை அப்படியே நாங்கள் உங்களுக்கு காப்பி எடுத்து கொடுத்துருவோம் உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு. நீங்கள் அப்புறம் திரும்ப அடுத்த தடவை வரும்போது அப்போ அதை கற்றுக்கணுன்னு போகிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க படிக்க அந்த எழுதுகிற வேலைக்கு தான் போகணும். முதல்ல அதுதான். இப்போ நீங்கள் கூட அந்த ஓலையை பார்த்தீங்கன்னா படிச்சிருவீங்க, சில வார்த்தைகள்லாம் படிப்பீங்க. ஆனால் அதில் அந்த வார்த்தை வருமாங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். படிச்சுட்டு இது அது மாதிரி இருக்கும்பீங்க. ஆனால் அந்த வார்த்தை அதில் வரும்னு தெரிஞ்சிருந்தா கரெக்டாக படிச்சிருவீங்க நீங்கள். இப்போது எவ்வளவு தான் நம்ம வந்து ஆங்கிலம் படிச்சிருந்தாலும் டாக்டருங்க எழுதுகிற எழுத்தை நம்ம படிக்க முடியாது. புரியாது. ஏன் படிக்க முடியாது? நாம் படிக்கிற ஆங்கிலத்தில் மருந்துகள் பேர் இருக்கிறது இல்லை. ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு கொடுங்க, அங்கே வேலை பார்க்குற பையன் அந்த உடனே மருந்து படிச்சிருவாரு. அது அவன் எப்படி படிக்கிறான்னா, அவனுக்கு வேறு ஆங்கிலம் வராது, ஆனால் ஆங்கிலம் பேச தெரியாது, வேறு ஆங்கிலம் படிக்க வராது. ஆனால் அந்த மருந்துகள் பேரை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவார். எப்படின்னா, அவர் பழக்கத்தில் மருந்து பேரை தெரிஞ்சு வச்சுருக்கார். அதனால் அதை பார்த்த உடனேவே, இந்த முதல் எழுத்தை பார்த்த உடனேவே அது இன்னும் மருந்து தான் அப்படின்னு அவரால் அதை கண்டுபிடிச்சிட முடியும். இன்னும் சொல்லப்போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே சப்போஸ் புரியலன்னா மேலே எழுதியிருக்கிற மருந்து கீழே இருக்கிற மருந்தையும் பார்த்து இதுவாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாருன்னா தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கிறது அப்படி தான். இப்படி வந்திருந்தா அடுத்து இந்த வரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது இந்த டாக்டர் இதுதான் எழுதுவார், நீங்கள் அவர்கிட்ட போனீங்களா அப்படின்னு கூட சில கேட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு ஓ இந்த மருந்தான்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த யூகத்தில் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி எப்படி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் மருந்து பேரை தெரிஞ்சு வச்சு அதை படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும். இப்போ நீங்களே கூட டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் எழுதுறாருனாக்க உங்களுக்கு தெரிஞ்ச மருந்தே எழுதியிருந்தாருன்னா ஓ திரும்ப அதே தான் எழுதியிருக்காராம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மருந்தாக இருக்கிறதுனால. இது வந்து அந்த மாதிரியான பழக்கத்தில் வர்றது தானே தவிர இதுக்கு வந்து தனியாக எந்த படிப்பும் இல்லை. இது பழக்கத்தில் நாங்கள் படிக்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து நாங்கள் நாடி ஜோதிடருங்கிறத விட நாடி ரீடருங்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது இதை உங்களுக்கு படிக்க தெரிலங்கிறதுக்காக நாம் அதை படித்து சொல்கிறோம். ஏன்னா ஆனால் என்ன பண்ணுறது, புக்கை பார்த்து பாடம் நடத்தினாலும் அவர் தமிழ் ஆசிரியர்னு தானே சொல்லி ஆகணும், அவர் ஆங்கில ஆசிரியர் தான் சொல்லி ஆகணும், கணித ஆசிரியர் தான் சொல்லி ஆகணும். ஆனால் அவர் புக்கை பார்த்து தான் பாடம் நடத்துவார் இல்லைங்களா? பாடம் நடத்தினாலுமே அதுல இருந்து பயிற்சி பெற்று முதிர்ச்சி பெற்றதுனால தானே ஒரு ஆசிரியர். அந்த இது உண்டு. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப இப்போ சவால் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கரெக்டாக எழுதியிருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுல ரொம்ப சிரமங்கள் இருக்குது. ஏன்னா அதில் வரிகளாக இருக்கும். அந்த வரிகளை வச்சு இது இன்னும் தொழில் தான் எனக்கு முதல்ல தெரிஞ்ச தொழிலாக அதில் வந்திருந்ததுன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது எனக்கே தெரியல அந்த தொழிலை பற்றி. ஏன்னா இன்னைக்கு கால மாற்றம் அத்தனை தொழில்கள் உருவாயிருக்கு. அப்போ அவ்வளோவே நான் தெரிஞ்சிருக்க முடியாது இல்லையா? எவ்வளோ படிப்புகள் வந்துருச்சு, அவ்வளோ படிப்பு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த படிப்பு தான் படிப்பீங்க, நீங்கள் என்ன தொழில் தான் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வரிகளை படிச்சிடலாம். ஆனால் அது கரெக்டாக நின்னது தான் பண்ணுறங்கிறத சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சிரமம் இருக்குது. இப்போ அப்துல் கலாம் வந்து ராக்கெட்டை பற்றி சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவரு கிளியராக சொல்லுவார். ஆனால் எனக்கு அந்த நாலேஜே இல்லைனாலும் அவர் சொன்னால் எனக்கு புரியுமா? ஆக இப்போ அதுக்காக இப்போ நாங்கள் கூட கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ சில விஷயங்களை வந்து புதுசாக சில தொழில்கள் வந்தால் படிப்பு வந்தால் அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு சரியான விளக்கங்கள். அப்புறம் சில சமயத்தில் அது வர்ற வரிகளை படித்து ஐயா உங்கள் தொழில் வந்து எனக்கு இன்னதுன்னு கரெக்டாக சொல்ல தெரியல, நான் அந்த வரியை சொல்கிறேன், அதை வச்சு இப்போ நீங்கள் அந்த தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிடும். நீங்கள் அது என்னன்னு சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள், என்ன படிங்கன்னா கரெக்டாக அவர் சொல்லுவார். இப்போ எல்லாம் அந்த இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம விஜய் டிவியில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இந்த கேமராமேன் அவங்கெல்லாம் கூட நிறைய பேர் இப்போ புதுசாக வருது, தொழிலெலாம் வருது, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் உருவாயிருக்காங்க, நிறையா வருது. அதெல்லாம் நம்ம நேற்று வந்து நான் சொல்லும்போது அந்த காட்சி கருவி இயக்கம் அது இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தெரியுது இது கேமரா தான் தெரியுது. ஆனால் ஒருவேளை தப்பாக போயிடுச்சுன்னா ஏன்னா மாற்றி பேசக்கூடாதுல்ல. அப்போ ஏன்னா இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அது கேமரா தான்ட்டு. ஏன்னா அது வந்துட்டாக்குன்னு இப்போ வேறு ஏதோ புதுசாக ஒன்று வந்திருக்கலாம். இப்போ என்னென்னு இப்போ ஏஐ வருது, அது வருது, எது இல்லையா, அவ்வளோவும் எனக்கு தெரியாதுல்ல. அதனால் இப்போ வரக்கூடிய காலங்களுக்கு வந்து ரொம்ப சவாலாக தான் இருக்குது. அது வர்றவங்க
அதை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அட்ராக்டிவான கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக நமக்கு வாடிக்கையாளர்கள் வந்தால் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அது பண்ணுறதில்ல. நம்மள்கிட்ட பார்த்துட்டு போகிறவங்க சொல்லி அனுப்புகிறதும், அவங்களே கூட்டிகிட்டு வரும்போது அவங்க எல்லாமே சொல்லி அனுப்புவாங்க. என்ன பார்க்குற முறை என்ன, எவ்வளோ நேரம் ஆகும், அப்போ என்னை பற்றியும் சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்லும்போது அந்த வரக்கூடியவங்களும் நல்லா நடந்துப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதை பாருங்கள், இப்போ நான் ஜாப்பனீஸுக்கெல்லாம் பார்த்துருக்குறேன். ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர்லாம் பாருங்கள், இந்த பேர்லாம் அதில் வரலன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? என்ன இப்போ அந்த பாருங்கள், நான் ஒரு 2-3 பேர் சொல்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், மசாமி, கசுயுக்கி, மரிக்கோ, மசாக்கி இருக்கு பாருங்க பேர். என்ன இது இப்போ தான் படித்தேன், 3/11 படித்தது. இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி பேர்லாம் வந்து பாருங்க, மக்கோத்தோ, அவருக்கு நாளைக்கு படிக்க போகிறேன் ஆன்லைனில். அப்ப அந்த பெயர்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இருக்கு. இல்லை அதில் இல்லாமல் நம்மளால சொல்ல முடியாது. நான் சொல்லாமல் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே ட்ரையாங்கிள் தான். ஆமாம். உங்களோட அடுத்த கேள்வி என்ன சார்? அதாவது இதோடைய படிச்சாச்சு கிடைச்சாச்சு, அதோடைய அடுத்த ப்ராசஸ் என்னது, அதாவது பரிகாரங்கள், அதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். ரெண்டாவது, இது எதுக்கு எல்லாருக்கும் வரதில்லை. அண்ட் ஒரு பேட்டர்ன் என்ன பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் ஒரு போன ஜென்மத்தில் இப்படி இருந்தீங்க அப்படின்னு வரும். நீங்கள் 2 தரம் பார்த்தீங்கன்னா வேறு ஜென்மத்தினுடைய டீட்டெயில்ஸ் வரும். அண்ட் ஒரே பேட்டர்ன் என்ன இருக்குன்னா, அந்த ஜென்மத்தில் நீங்கள் சில பெரிய பாவங்கள் செஞ்சீங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்ததுன்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் மதுரையில் நான் ஒரு ஜமீன்தார் மாதிரி இருந்தேன். எனக்கு கீழே இருக்கிற வேலை பண்ணுறவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினேன். அந்த டைப் நான். அதை கடைசியில் நானே கஷ்டப்பட்டு அதை இப்போ ரிக்ரெட் பண்ணி பூஜை எல்லாம் செஞ்சு, அதனால தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் ஓரளவுக்கு நல்ல ஜென்மம் கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே வரத்துக்குள்ள வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் இந்த ரிக்ரெட் பண்ணியிருக்கல, நான் அந்த ஜென்மத்தில் இந்த பேட்டர்ன் நான் பார்த்து வரலும் ஃபுல்லாக வந்திருக்குது. இன்னொன்று நான் விஷயம் பார்த்து, இது சார் ப்ரூவ் பண்ணி சொல்கிறாரா தெரியாது, சில விஷயங்கள் நமக்குள்ளே அந்த டாமினேட் பண்ணுற டெண்டன்சியோ அது இந்த ஜென்மத்தில் இருக்கும். சார் நான் எனக்கா என்ன அதில் பயிற்சி எடுத்திருக்கேன்னா, எல்லோரும் பாவம் செய்கிறோம், அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பேட்டர்னுக்குள்ளே இன்னும் இருக்கா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒருத்தி வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து கேன்சரில் கிடந்தார், மேபி போயிடலாம். அப்போ ஐ திங்க் அவர் ரொம்ப ஐசியூவில் இருந்தனால அவளோடது நான் ரேகை கொண்டு வந்தேன். அப்போ சொல்லிட்டாரு, இந்த தடவை சரியாயிடும், 4 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறது, அதோடு விட்டுறாங்க. இவர் இப்போ சரியாக போகிறாரு, 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போகிறதில்ல. எனக்கு தெரியும், 4 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி திருப்பி ரிலாப்ஸ் வந்து போயாச்சு அவர். இன்னொன்று ஃப்ரெண்டு வந்து ஒரு ஜென்மத்தில் காஞ்சிபுரத்தில் வாட்டர் டேங்கில் விஷம் கலந்து மக்களை கொண்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் ஆட்டுழியம் பண்ணுறது, அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல முடியும்? மேபி எதான யுத்தம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியும் எந்த காலத்தில் பிறந்தாரோ. இந்த லேடி, இந்த கேன்சர் உடைய ஒய்ஃப் வந்து, அவள் ஒரு ஜென்மத்தில் அவள் ஹஸ்பண்ட் சிக்கு படுக்கையாக இருந்தவர், அவர் சரியாக இவ கவனிக்காமல் இந்த மாதிரி இவா பேச்சு அங்கே இவா பேச்சு இந்த மாதிரி ஒரு டைப். அது அவர் பாட்டுக்கு கடக்கிறாரு, கடைசியில் இருந்து அப்படி செத்து போய்டுறாரு. இந்த ஜென்மத்தில் வந்திருக்காரு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சொல்கிறாரு, நம்ம ஒரு பேட்டர்ன் லைஃப்பில் கூட ஒரு டிவோர்ஸ் நடந்தால் 2ஆவது நடக்கும். இந்த பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணி ஒரு பேட்டர்ன் நமக்குள்ளே ஒரு அனுபவம் வருதுன்னா, அதுலேருந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். எதுக்கு திருப்பி கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறான்னு சொல்கிறோம், பட் அது ஒரு பயிற்சி. ஸோ எந்த ஒரு டெண்டன்சி நமக்குள்ளே இருக்கோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அது we have to walk through that. இதுதான் பல ஒரு அனுபவங்களால் நான் கற்றுண்டது. எப்படி ஒரு நாள் போகிறோம், எவ்வளோ தான் நம்ம இது நடக்குமா அது நடக்குமா, இது வேணும் அது வேணும்னு சொல்லி நேரம் கடைசியில் போகிறோம் இல்லை, அதை யாரும் தடுக்க முடியாது. ஸோ பயிற்சி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த மாதிரி இவங்களால் நம்மளுக்கு இதை கிடச்சிருக்குன்னா, அதுலேருந்து நம்ம உடனே பரிகாரம் பண்ணி முடியும். அது பரிகாரம் பற்றியும் சார் சொல்லுவார். அதை பண்ணி முடிச்சு நாம் பாட்டுக்கு இல்லை மறுபடியும் பெரிய ஒரு வாய்ப்பு நடந்திருக்குன்னா, நமக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றங்கள் நான் கொண்டு வரணும், இது நான் நம்புகிறேன். அதாவது இப்போ ஐயா சொன்னது மாதிரி, இந்த ஒருத்தர் கேன்சரில் இது பண்ணார். நான் என்னுடைய இன்டர்வியூவில் ஒருத்தவங்க பார்த்துட்டு இப்போ என்னோட தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் அதை கூட சொன்னார், ஐயா நீங்கள் எனக்கு அப்பயே நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போதே எனக்கு ஃபோன் போடுங்க, நான் ஃபோன்லேயே சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை, அன்றைக்கி பண்ணியிருக்கலாமே நீங்கள் அப்படின்னு கூட என்ன கேட்டாங்க ஐயா. அதனால் பேர் சொல்லலான்னு அவர் சொன்னதெல்லாம் நான் பண்ணுவேன். ஏஎஸ் குமார்னு சொல்லி ஆடிட்டர், ரொம்ப
ஃபேமஸான ஆடிட்டர் அவர். அவங்களுடைய மாமனார் வந்து மருத்துவமனையில் டாக்டரால் கைவிடப்பட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்து பரிகாரம் பண்ணி அதுக்கு பிற்பாடு அவர் சரியாகி 15 வருஷம் அவர் உயிரோட இருந்தார். இதை வந்து நான் சொல்லலை, என்னுடைய இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து நிறையா உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க, இன்னும் இதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பல விஷயங்களை வந்து நான் பல பேருடைய தகவல்களை அதை நான் கொடுத்துட்டு அதை பார்த்தவங்க பூரா அந்தந்த ஃபேமிலியை சார்ந்தவங்க, இது எங்கள் வீட்டு விஷயம் தானே, நீங்கள் பேரே சொல்லியிருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இது இப்போ கூட இந்த ஜாப்பனீஸ் ஒருத்தர் வந்து சிரியா நாட்டில் தீவிரவாதிகளால் பிடிச்சிட்டு போய் அவர் வந்து இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கள பிடிச்சிட்டு போய் சிரியா நாட்டில் அவரை பிடிச்சிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் ஆச்சு. அப்போது அவர் 6 மாதம் அவங்க வச்சுட்டு சோறு போடணுன்னு ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஜேர்னலிஸ்ட், அவர் செய்திகள் சேகரிக்க போனப்போ அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய மனைவி வந்து நம்மள்கிட்ட பார்க்குறாங்க. இந்த மனைவி வந்து பார்க்கும்போது அவங்க ஓலை கிடைக்குது, இந்த பெயர்கள் எல்லாம் அப்புறம் வரும்போது உங்களுடைய கணவர் வந்து தீவிரவாதிகளால் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வரும்போது அவங்களுக்கு அது சொன்ன உடனேவே அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அது சரியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர் இப்போ இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்கிறோம். அது இன்னும் பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் அவங்களே வந்து ஆமாம் அவர் இறந்துட்டாரு, அவரை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது, அது ஜாப்பனீஸ் வந்து இந்த ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அந்த இது மாதிரி ஒரு உற்சாகம் வரும்போது இது ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க சத்தம் போட்டு. இது வந்து என்னென்னா இன்பமும் துன்பமும் கலந்தது. அது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துங்க. அந்த 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 சூழ்நிலையை நீங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. லேடி 3 பேர் இருக்காங்க. அப்போது அவங்க கூட இருக்கிறோம், என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் அவங்க. அப்போது அதுக்கு பிற்பாடு அவங்களை படிக்கும்போது என்னென்னா, இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க, அவங்க உயிரோட திரும்பி வந்துடுவார். சார், இப்போ தமிழ்நாடு அப்படிங்கும் பொழுது கோவில்கள் போகிறத வந்து நீங்கள் பரிகாரமாக சொல்லுவீங்க. ஆமாம், இல்லை இங்கே போயிட்டு வாங்கங்கிறத சொல்லுவீங்க. இங்கேங்கும்போது ஓகே. ஜாப்பனீஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வேற மாதிரி. இந்தியாவில் தான், இங்கே தான், உலகத்தில் என்னன்னாலும் பரிகாரம் இல்லை. அவங்களுடைய முன்பிறப்பே எங்கே தானே இருக்குது. அவங்களுடைய முன்பிறப்பே பெரும்பாலும் வந்து 199% இந்தியாவில் தான் இருக்குது. அது எதனால அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எதுவும் இருக்குமா சார்? அதுக்கு நமக்கு சரியாக நமக்கு சொல்ல முடியாது. ஆய்வு செய்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியும். நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன, நம்ம அதில் இருக்கிறத படித்து சொல்கிற வேலை தான் நம்ம வேலை. ஆனால் அவருடைய முன்பிறவி வந்து இங்கே இருக்குது. அது காரணமாக இருக்கலாம். போன ஜென்மத்தில் பிறந்தது இங்கே தான், பாவம் பண்ணது இங்கே தான். அப்போ அதுக்கு பரிகாரத்தை இங்கே தானே தேடணும். எங்கே தொலைச்சோமோ அங்கே தானே போய் தேடணும். கண்டிப்பாக இல்லையா? அது மாதிரி அது காரணமாக இருக்கலாம். அதை வேணால் நான் சொல்லலாம், அவ்வளோதான். சார், இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் சொன்னீங்க, இங்கே வர்றதை வந்து சொன்னீங்க. விதி இதுதான்னு இருக்குது, அவங்களுடைய சுவடிப்படியும் வந்து இதுதான் விதின்னு இருக்குது. அதை ஒரு பரிகாரம் மாற்றிடுமா? அதுக்கு அடுத்தது வந்துடுறேன். நீ அதை மறந்துடாதீங்க, நான் திரும்ப அவங்க சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க பார்த்துட்டு வந்து பரிகாரங்கள் வந்து இங்கே செஞ்சுட்டு போகிறாங்க. செஞ்சுட்டு போன பிற்பாடு இன்னொரு விடுபட்ட ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அதுக்கு அவங்க வர முடியல. இன்னொரு இது ஒன்று பார்க்குறோம், ஒரு ஆரோட பிரச்சனைன்னு பார்க்குறோம். அதில் வந்து அதாவது என்னென்னா நின்றுட்டு போகுது கொஞ்சம். அவங்களுக்கு என்னென்னா இன்னும் சொல்லப்பட்ட காலங்கள், நீங்கள் சொன்ன விதிக்கு கூட இது வரும். அவங்க இன்னும் வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து வருவார் அப்படின்னு இருக்குன்னா, அது இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே வர்றதுக்கு அவங்க விரும்புவாங்க தானே. அதுக்கு எதாவது இருக்கிறப்ப அதுக்கு ஒரு கோயில் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க வர முடியாது. வர முடியாதுங்கிறப்ப நான் சொல்கிற இந்த ஆள் வந்து அந்த ஜப்பான்காரர் வந்து எல்லாமே கூகுளில் இருக்குது. ஜும்பே யசுதான்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். நான் சொன்ன அவர் கடத்திட்டு போனது, திரும்ப வந்தது எல்லாமே அதில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் அழுவாதீங்க, நான் போய் செய்கிறேன். உங்கள் கணவருக்காக உங்களுக்காக நான் போய் செய்கிறேன். ஏன்னா எனக்கு செய்கிறதுக்கு அதுக்கு எலிஜிபிள் உண்டு. ஏன்னா நான் தானே பார்த்து சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பலன் நமக்கு வந்து பரிகாரம் வந்து நமக்கு சரியாக அது நமக்கு வந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்காக நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன்னு வச்சிங்களேன், உண்மையாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் யார் வேண்டிக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனை தான் சரியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரத்த உறவில் போய் இப்போ பூஜை பண்ணுங்கம்போம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ என் பிள்ளைகளுக்காக நான் போய் பரிகாரம் பண்ணணும்னு வச்சிங்க, ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா உண்மையாக தானே இருக்கும்.
ஆத்மார்த்தமா இருக்கும். இருக்கும் இல்லையா? இப்போ எனக்காக நான் போய் வேண்டிக்கிறதுல கூட சில குறைகள் இருக்கும். என்னுடைய குழந்தைகளுக்குன்னு நான் போய் பூஜை பண்ணும்போது அது ஆத்மார்த்தமாக, அதே மாதிரி பிள்ளைங்களும் அப்பாவுக்காக பண்ணணும் அப்படின்னு வந்ததுன்னா ஆத்மார்த்தமாக இருக்கும். அப்போ நான் தான் படித்து சொல்லியிருக்கேன், இதை செஞ்சால் அவர் சீக்கிரம் வந்துடுவாருன்னு சொல்லி. அதில் என்ன வருதுன்னா மின்னல்னு வருது. மின்னல்னா லைட்னிங் மாதிரி. அப்படின்னா எதிர்பாராத நாளில், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் அவர் வந்து சேருவார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் மின்னல். அப்போ லைட்னிங் நமக்கு தெரியாதுல்ல, எப்போ வரும்னு தெரியாது இல்லையா? அப்போ அதுக்கு தான் நம்ம அர்த்தமாக சொல்ல முடியும். அப்போது நான் சரி சொல்லிட்டு நானும் என்னுடைய சன்னும் போய் நம்ம திருப்பட்டூர் பிரம்மா கோயில், பிரம்மாவுக்கு போயிட்டு நம்ம வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தி படணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பேரை வந்து ஒரு சின்னதாக கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு சின்ன அட்டையில் ஒட்டி இந்த இது கொடுப்போம்ல, அர்ச்சனைக்கு அந்த தேங்காய் பழம்லாம் வச்சு கொடுப்போம்ல, அந்த தட்டில் அதை வச்சு சும்மா அவங்களுடைய திருப்திப்படுத்துறது. நம்மளை நம்புவாங்க, அதில் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த பேரை வச்சு பார்க்கும்போது நமக்காக போய் பூஜை பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தெரியும் இல்லையா? அது சமயத்தில் அந்த சங்கல்பம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பேர் நட்சத்திரத்தெல்லாம் சொல்கிற அந்த வீடியோ ஒன்று எடுத்து எல்லாத்தையும் நான் அனுப்புகிறேன். நான் வந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த பூஜையை நானும் என் மகனும் செய்கிறோம். அக்டோபர் 24ஆம் தேதி அவர் வந்து அந்த பிடிச்சிட்டு போனவங்களே கொண்டு துருக்கியில் விட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் இது ஏன் இந்த கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது சீக்கிரம் வரணும்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்டாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இடையில எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அவரை வந்து ஒரு சேரில் ஆரஞ்சு கிளாத் துணியை போற்றி உட்கார வச்சுருக்காங்க. 2 தீவிரவாதிகள் வந்து கன்னை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃபோட்டோ இருக்குது, கூகுளில் நீங்கள் பாருங்கள், ஃபோட்டோ இருக்குது. அந்த தீவிரவாதிகள் முகமூடி போட்டிருக்காங்க, அப்படியே இருக்குது. இவர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சா அது ஆரஞ்சு கிளாத் போட்டு உட்கார வச்சா முடிச்சிட போகிறது, அவ்வளோதான். அதோட முடிச்சு. அதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால தான் அவங்க அழுகுறாங்க. அப்போ தான் நாம் இன்னொரு ஆருடம் ஒன்று எடுத்து பார்த்து இல்லை ஒரு உயிரோடு இருக்கார் திரும்பி வந்துடுவார்னு சொல்கிறதுங்கிறது வந்து அதாவது அவர் அகத்தியர் வந்து ஓலையில் சொல்லியிருக்காரு, அதை நான் படித்து சொல்கிறேன். ஆனால் எனக்கே ஒரு நிமிஷம் அதில் ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அவங்க சொல்கிறது அப்படி இருக்குது, இப்படி செஞ்சாலே அது முடிக்கிறது தான், இதுக்கு மேலே உயிரோட இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்கும் போது இதில் உயிரோட தான் இருக்காரு, வருவார்னு வருது. இதில் இருக்கிறது தானே சார் நடக்கும். அதான் இல்லை அதுதான் சொல்கிறேன் நான், அதுதான் நானே நம்புகிறேன். நானே நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கிற எனக்கே ஒரு அந்த ஃபோட்டோ பார்த்துன்னு ஒரு டவுட் வருது. இல்லை நானும் பரவாயில்ல, நான் சாதாரண நானும் மனிதன் தானே இல்லையா? அப்படிங்கும்போது என்னதான் இப்போ எல்லாருமே, இப்போ நம்ம இருக்கிற எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் நம்புகிறோம், ஒன்றே ஒன்று நம்பாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா? என்னைக்கு நம்ம பிறக்கிறோமோ ஒரு நாள் நிச்சயமாக இறந்து போவோம். அது யாராவது மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? என்ன வந்துடவே கூடாதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் நடக்காதுங்கிற நம்பிக்கையில் தானே அவன் தூங்குறோம், எழுந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம். அப்படி இருக்கிற எனக்கு இது சரிதான், இது வரலையும் எதுவுமே மாறி போனதில்லை, கரெக்டாக தான் இருக்குங்கிற எனக்கே ஒரு சின்னதாக ஒரு தடுமாற்றம். ஆனாலும் போயிட்டு அதை செஞ்சுட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார். வந்து முடிச்சுட்டு திரும்ப அவர் அது நீ டீட்டெயிலாக சொல்லலாம், ஏன்னா அவங்களோட பேசுனது போனதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் அவங்க போய் கூப்பிட்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் நிறைய கதை இருக்குது. அது ட்ரம்ப் வரலாம் அந்த நியூஸ்லாம் போய் பிரதமர் நான் முடியாதுன்னு சொன்னது, இதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு வச்சிங்க. திரும்ப அவங்க வந்துட்டார். வந்த பிறகு அவர் பாஸ்போர்ட்டை வாங்கி முடக்கிட்டாங்க ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டு. ஏன்டா உன்னையா 40 மாதம் உன்னை ஏன் கொல்லாமல் வச்சுருந்தானோ உணவை? இது ஏதோ இருக்கு, உனக்கு அவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது, இல்லை உடம்புல ஏதாவது சிப்பு வச்சுருக்கானா என்ன? இது இவ்வளவு முதல்ல கவுன்சிலிங் கொடுத்தாங்க அவருக்கு. அவர் இருந்துட்டு வந்து திரும்ப வந்து இவங்களுக்கு டவுட் பட்டு பாஸ்போர்ட்டை வச்சு நீ எங்கேயும் போகக்கூடாது, எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் ஒரு வேலையும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் திரும்ப ஒரு ஆருடம் கேட்டு அந்த பாஸ்போர்ட் இவர் கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அதையும் பண்ணோம். அப்புறம் அதையும் வந்து அப்புறம் அது அவங்களே வந்து பண்ணாங்க, அந்த அவங்க மனைவி வந்து பண்ணு. ஏன்னா அவர் வர முடியாது, பாஸ்போர்ட் இல்லைல்ல. நான் உடனே ஒரு வீடியோ காலில் பேசினேன், எல்லாமே என்னிட்ட இருக்குது. ஏன்னா வீடியோ காலில் பேசினேன். உடனே அவர் வந்து சொன்னார், நான் வரேன், சீக்கிரம் வரேன், வந்துட்டு எனக்கு பாஸ்போர்ட்டு கிடைச்ச உடனே நான் வந்து அந்த எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணீங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் சொன்னேன் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா பாஸ்போர்ட், அப்புறம் அதுக்கு பரிகாரம் பண்ணி அவங்க மனைவி வந்து பண்ணிட்டு போனாங்க.
பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. இப்போ கிடச்சி பிப்ரவரி கடைசியில் 27ஆம் தேதி வந்தார். அவரும் அவங்க மனைவியும் வந்தாங்க. வந்து என்னை வந்து கட்டி ஆற தழுவி, அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது, தழுவி நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நானே அவரை வந்து எல்லா கோயில்களுக்கும் நானே இட்டுட்டு போனேன். இட்டுட்டு போய் எல்லா பரிகாரத்தையும் அவர் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் நல்ல விதமாக சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோட என்கிட்ட விடை பெற்றுட்டு போய் இப்போது நல்லா இருக்கார். பாஸ்போர்ட் வந்தவரோட போய் அவர் தொழிலில் இறங்கிட்டார். அது வரலையும் ஏன்னா அடுத்தடுத்த நாடுகளுக்கெல்லாம் போக முடியல, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகணும் அவர். அப்போ தான் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது பெரும்பாலும் அவருக்கு வெளிநாட்டில் வேலை. இப்போ எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்கார். இப்போ ரொம்ப தொடர்ந்துருக்கு. இப்போ உங்களை மாதிரி அவர் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணி, அவர் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால என்னை இன்டர்வியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ அவருடைய அனுபவத்தை இப்போ புக்காக எழுதி, அது இந்த நாடியில் செஞ்ச பரிகாரத்தினால தான் நான் திரும்ப மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு இப்போ அவர் புக்கு எழுத போகிறார். புக்கு எழுதிட்டு இருக்காரு. அது எழுதிட்டு அப்புறம் கடைசியாக நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.